சிட்டிதான் குமார், நீ மட்டும் தான் கிராமத்துலேருந்து வந்திருக்க. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த முறை நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போகலாமா? ஓகே, அதற்கு முன்னால் +2 ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் எந்த கோர்ஸில் சேர போகிறீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்கள். நான் பிஇ மெக்கானிக்கல் தான் படிக்க போகிறேன். நான் IIT படிக்க போகிறேன். அதைத்தான் எங்கள் பேரண்ட்ஸ் விரும்புகிறார்கள். நான் MBBS தான் படிக்க போகிறேன். அதிசயகுமார், நீ என்ன படிக்க போற? நான் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் படிப்பேன். என் அப்பா ஒரு விவசாயி, என் மாமாவின் மகனும் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயம் செய்து வருகிறான். நான் ஹாலிடேக்கு ஊருக்கு செல்லும் போதெல்லாம் எங்கள் விவசாய நிலத்தில் வேலை செய்வேன். அதனால் தான் நான் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் பார்ப்பேன். நீங்கள் அனைவரும் எங்கள் ஊருக்கு வர வேண்டும். நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டேனே. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் ஊருக்கு வருகிறோம். எங்களால் முடிந்த உதவியை விவசாயத்துக்கு உனக்கு நாங்கள் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் ஊருக்கு செல்வதற்கு பெர்மிஷன் கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பினால் தஞ்சாவூர் அருகில் இருக்க எங்கள் கிராமத்திற்கு சென்று விடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேடா, நாங்களும் சேவோட எனக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம கிளம்பலாமா? நாங்களும் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறோம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. முதல் சூடா காப்பி தண்ணி குடிங்க. எல்லாரும் சௌக்கியங்களா? மத்தியானத்திற்கு உங்களுக்கு பிடித்ததை குமார் சொல்லிவிட்டார். நீங்கள் போய் நம் நிலத்தை சுற்றி பார்த்து வாங்கள். அதுக்குள் நான் எல்லாத்தையும் செய்து விடுகிறேன். அம்மா, நம்ம நிலத்தையும் மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கிற அனைத்து நிலத்தையும் பார்த்து வருவோம். நாம் புறப்படலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மற்ற நிலங்களை விட உங்கள் நிலம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கின்றது. மற்றவர்கள் நிலம் ஏன் இப்படி வறண்டிருக்கிறது? நம்ம தமிழ்நாட்டில் 7 வகையான முறையில் வேளாண் தொழில் நடைபெற்று வருகிறது. அதில் எங்கள் குடும்பம் அமைப்பிற்கு ஏற்ப விவசாயம் செய்து வருகிறது. அதனால் நல்ல பயனும் கிடைக்கிறது. எங்கள் மாமாவின் மகனும் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயத்தை நவீன முறையில் செய்து வருகிறான். அடுத்து அவனுடைய நிலத்திற்கு செல்வோம். டேய் டேவிட், வா குமார், ஊருக்கு எப்போ வந்த? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என்ன விசேஷம்? விவசாயம்னா என்ன? ஏன் இப்போது விவசாய நிலைமை மோசமாகி வருகிறது? வேளாண் உற்பத்தியும் குறைந்து கொண்டே வருகிறது. இதையெல்லாம் நகரத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் தான் நேரிலே அழைத்து வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு எந்த காலத்திலும் வராத அளவிற்கு இப்போ வறட்சி வருவதற்கு காரணம் மழையின்மை, சீரான மின்சாரம் இல்லாமை, மண் வள குறைவு. நம்ம அரசாங்க மாதிரி பண்ணைகள், இலவச மின்சாரம், இலவச விதைகள், செயல் பயிற்சி போன்றவற்றை தண்டினாலும் விவசாயம் செய்வதற்கு விரும்பாமல் விளைநிலத்தை வீடுகள் கட்டுவதற்கு விற்பனை செய்கிறார்கள். விவசாயம் கஷ்டப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. பெரிய நிலங்களை துண்டு நிலங்களாக்கி ஃப்ளாட் கட்டுவதற்கு விட்டு விடுகிறார்கள். அப்போதைய பண தேவைக்கு இவ்வாறு செய்கிறார்கள். இயற்கையின் சீற்றம், வேலை அதிகம், வருமான குறைவு, வேளாண் பொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியாமை போன்ற காரணங்களை கூறலாம். குமார், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு வா. நாம் நம்ம ஊரில் உள்ள பெரிய மனிதரை பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணன் கூப்பிட்ட இடத்திற்கு சென்று விட்டு எங்கள் வீட்டிற்கு போய் லஞ்சை முடித்து விடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயா, வாங்க வாங்க தம்பிகளா, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏன்டா கூட்டிகிட்டு வந்த டேவிட்? இவர் தான் எங்கள் ஊரில் பெரிய விவசாயியாக இருந்தார். இப்போ இவர்கிட்ட நிலம் இல்லை. காரணம், இவரின் மகன் இவரின் பேச்சை கேட்காமல் நல்ல விவசாய நிலத்தை ஃபேக்ட்ரி கட்டுவதற்கு விட்டு விட்டதால்
இவரால் விவசாயம் செய்ய முடியவில்லை. ஃபேக்டரி கட்டியதால் கழிவுகள் அருகில் உள்ள ஏரி குளங்களில் கலப்பதால் மற்ற விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் போராடியதால் தற்போது அரசாங்கத்தின் உதவியால் ரசாயன கழிவுகள் முறையான முறையில் சுத்திகரிக்கப்படுகிறது. சரி, வாருங்கள், நாம் வீட்டிற்கு செல்லலாம். எல்லாம் தயாராக உள்ளது. எல்லாரும் வந்து உட்காருங்கள். உங்களுக்கு பிடித்த உணவுடன் கம்பு தோசை, கேழ்வரகு புட்டு, திணை பாயாசம், எல்லா காயும் போட்ட கூத்தி, இது எல்லாவற்றையும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது மாதிரி சத்தான உணவை எடுத்துக்கொண்டால் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும். உங்கள் அம்மா கிட்டையும் போய் சொல்லுங்க. அம்மா, நாங்கள் எல்லாரும் ரொம்ப பசியுடன் வந்திருக்கிறோம். சீக்கிரமாக எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. என்னம்மா, எல்லா உணவுமே சுவையோடும் இருக்கிறதே, புதுமையாகவும் உள்ளது. எங்கள் வீட்டில் எப்பயுமே இட்லி தோசை தான், ரொம்ப போராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் படிப்பேன். ஏன்னா அப்பா ஒரு விவசாயி, மாமாவின் மகனும் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயம் செய்து வருகிறான். விவசாயம் அதி முக்கியம், எனவே மற்ற தொழில்களும் முக்கியம். எனக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு ஆண்டுக்கு 100 பேர் உயர்கல்வி கற்க செல்கிறார்கள். அதில் 20 பேர் விவசாயத்துறையில் தேர்ந்தெடுத்தால் விவசாயம் அழியாது. தேனீகள் இல்லை என்றால் உலகம் முழுவதும் 5 வருடங்களில் உணவு கிடைக்காது. அதுபோல்தான் விவசாயம் இல்லை என்றால் உணவு உற்பத்தி இருக்காது. இந்த நாடகத்தை இயற்றி எழுதி இயக்கிய HMSக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கலாம்.